இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்க்கு இன்னொரு பேர் சர்வீஸ் காஸ்டிங். ஏன் சர்வீஸ் காஸ்டிங், என்னத்துக்காக ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சர்வீஸ் காஸ்டிங் போடுறோம் அப்படின்னா இதோட பேர்லேயே இருக்குது. சர்வீஸ் செக்டாருக்கு காஸ்டிங் போட்டால், சர்வீஸ் செக்டாருக்கு காஸ்டிங் போட்டால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஆர் சர்வீஸ் காஸ்டிங். சரி, ஏன் அதுக்கான தனி காஸ்டிங் என்னது இது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம இவ்வளோ நாள் என்ன படித்தோம், கான்ட்ராக்ட் காஸ்டிங் படித்தோம். அதே மாதிரி மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லி எல்லாமே மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான காஸ்டிங் மட்டுமே தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு, இல்லை நீங்கள் வந்து ஒரு பஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க, ஆர் ஒரு கேன்டீன் நடத்துகிறோம், இல்லை ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், இது எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, பேங்க், எல்லாமே சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாத்துக்கும் காஸ்டிங் போட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னா அந்த பேஷண்ட் கிட்ட நம்ம எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணணும், ரூம் சார்ஜ் என்ன வைக்கணும், ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத, இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண முடியும், என்னோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ, எனக்கு டோட்டலாக ஆக போகிற செலவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து அதுலேருந்து ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு இருந்தால் எனக்கு எவ்வளோ அவங்கக்கிட்ட சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பஸ்ஸுன்னு நான் யோசிச்சு பாருங்கள். பஸ்ஸில் வந்து ஒரு டெய்லி வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பஸ் வந்து காலையில் ஒரு ட்ரிப்பு, மத்தியானம் ஒரு ட்ரிப்பு, நைட் ஒரு ட்ரிப்புன்னு ட்ரிப்பு போய்கிட்டே இருக்கும். ஸோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் அது எவ்வளோ போகுதுன்னு பார்க்கணும், எவ்வளோ பெட்ரோல் சார்ஜஸ் ஆகுதுன்னு பார்க்கணும், டிரைவருக்கு எவ்வளோ சர்வீஸ், அதாவது பஸ்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ பே பண்ணுவோம், இதெல்லாம் வந்து அதோட காஸ்ட். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு பேசஞ்சர்கிட்ட ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணும். ஏன்னா ஒரு பேசஞ்சர் ஏறுவார், அவர் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுவார். இன்னொரு பேசஞ்சர் ஏறுவார், அவர் வந்து இன்னும் 4 ஸ்டாப்பிங் தள்ளி தான் இறங்குவார். ஸோ 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரே அமௌண்ட் வாங்கினா பேசஞ்சர் ஒத்துக்குவாரா? நான் அடுத்த ஸ்டாப்பிங்லேயே இறங்கிட்டேன், எனக்கு கம்மியாக தானே வேணும், எனக்கு கம்மியாக தானே நான் டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? பேஸ்ட் ஆன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்டு பை பேசஞ்சர். ஸோ அவர் எவ்வளோ தூரம் வராரோ அதுக்கு மட்டும் சார்ஜ். அப்போ ஒரு பேசஞ்சர் கிட்ட ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவர் பேஸ்ட் ஆன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்டு பை ஹிம். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம சர்வீஸ் காஸ்டிங்னு ஒன்று போடுறோம். ஸோ இதில் யூனிட் ஆஃப் காஸ்ட், நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது என்ன சொன்னேன், ஒரு பேசஞ்சர் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிப்போம்னு சொன்னேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே பேசஞ்சர் கிலோமீட்டர்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். கடைசியாக காஸ்ட் பர் பேசஞ்சர்னு சொல்ல மாட்டோம், காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர். ஸோ இதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இதே வந்து கூட்ஸ் லாரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டன் கிலோமீட்டர், ஒரு டன்னு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம். எலக்ட்ரிசிட்டியாக இருந்தால் கிலோ வாட் ஹவர், ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு இருக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு பேஷண்ட் ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு, இல்லை பேஸ்ட் ஆன் பெட்டுனா பர் பெட் எவ்வளோ, இப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். நம்ம ஒரு பேஷண்ட் கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். இன்ஸ்டெட் ஒரு பேஷண்ட் ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு ஆர் ஒரு பெட்டை ஆக்குபை பண்ணுறதுக்குன்னு 2 ஐட்டமை நம்ம உள்ளே வச்சுருப்போம். ஒரு பேசஞ்சர்கிட்டன்னு கண்டுபிடிக்கல, இன்ஸ்டெட் ஒரு பேசஞ்சர் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏன் இப்படி ஐ மீன் லைக் 2 டினாமினேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா பேசஞ்சரும் ஆர் எல்லா பேஷண்ட்டும் சேம் அமௌண்ட்டை கன்சியூம் பண்ண மாட்டாங்க. எல்லா பேசஞ்சரும் ஒரே அளவுக்கான தூரம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேசஞ்சர்ட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு வி கான்ட் ஃபைண்ட். ஒரு பேசஞ்சர் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ்ட் ஆன் த கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ட் வி வில் கால்குலேட். அதுக்காக தான் 2 டினாமினேட்டர் வச்சுருக்கோம். அதே மாதிரி கேன்டீன், சினிமா, ஹோட்டல் எல்லாத்துக்குமே வந்து அந்த யூனிட் ஆஃப் காஸ்ட் வந்து ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். சம்முக்காக இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ 1 வேர்டில் இதை கேட்பாங்க. காஸ்ட், யூனிட் ஆஃப் காஸ்ட் வந்து 1 வேர்டில் வரும். இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் மேட்ச் பண்ண சொல்லலாம், ஆர் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் கொடுத்து அதுக்கான காஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னும் கேட்கலாம். சரி, question போயிடலாம். A lorry starts with a load of 20 tons of goods from station A. It unloads 8 tons at station B and remaining at station C.
It reaches back directly to station A after getting reloaded with 16 tons of goods at station C. என்னது ஒரு லாரி A ஸ்டேஷன்லேருந்து B ஸ்டேஷனுக்கு போகுது, அங்கேருந்து C ஸ்டேஷனுக்கு போகுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்துகிட்டு போகுது? 20 tons. B ஸ்டேஷனில் 8 tons அன்லோட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 12 tons எடுத்துகிட்டு சி ஸ்டேஷன் போயிட்டு சிலேருந்து ஏக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ டன்ஸோட? 16 டன்ஸோட. சரி, இப்போ இங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? இட் ரீச்சஸ் டைரக்ட்லி டு ஸ்டேஷன் ஏ, அதாவது சிலேருந்து ஏக்கு டைரக்டாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நடுவில் பியில் நிற்கலைங்கிறது இது வரைக்கான அசம்ஷன். சரி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டு பி எவ்வளோ? 80 kilometers. Distance between B to C எவ்வளோ? 120. ஓகே, லாஸ்ட் ஒன் C to A வந்து 160. ஸோ இங்கே பாருங்க, இது எவ்வளோ? இது 80 ப்ளஸ் 120 போட்டால் வில் கெட் 200. கரெக்டாக? அப்படியே திரும்பி வந்தால் சிலேருந்து ஏக்கு வந்தால் இது 160 தான் வருது. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பி ஸ்டேஷன் இஸ் நாட் இன் பிட்வீன் ஏ அண்ட் சி. இங்கே நான் போட்டிருக்க டயக்ராமில் போட்டிருக்கிறது எப்படி இருக்குது? பி வந்து இன் பிட்வீன் ஏ அண்ட் சிக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. பட் அப்படி இல்லை, ஏன்னா டிஸ்டன்ஸ் டேலி ஆகலை. 200ம் 160 இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்காங்க. ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து சிக்கு வருது, சிலேருந்து ஏக்கு டைரெக்டாக போயிடுது. இப்படி போட்டால் அதனால தான் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் இருக்குது. புரியுதா? அதே லைனாக இருந்திருந்ததுன்னா சிலேருந்து ஏக்கான டிஸ்டன்ஸ் வந்து 200 இருந்திருக்கும். அது இல்லை. அது இல்லாததுனால நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறோம்? தே ஆர் இன் அ ட்ரையாங்கிள் ஷேப். அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்னு இல்லை, பி இஸ் நாட் இன் பிட்வீன் ஏ அண்ட் சிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ a lorry starts with a load of 20 tons from station A. First line question, 20 tons from station A. It unloads 8 tons at station B. அப்போ இங்கேருந்து இங்கே 20 tons, இங்கே பியில் வந்து 8 tons இறக்கி வச்சுட்டு இங்கே நீங்கள் எவ்வளோ போகுது? 12 tons, அங்கே 16 tons. இப்போ என்ன கேட்குறாங்க? அப்சல்யூட் டன் கிலோமீட்டரும் கமர்ஷியல் டன் கிலோமீட்டரும் கேட்குறாங்க. சரி, அப்சல்யூட் டன் கிலோமீட்டருக்கும் கமர்ஷியல் டன் கிலோமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அப்சல்யூட் டன் கிலோமீட்டர் இஸ் நத்திங் பட் வெயிட்டட் ஆவரேஜ் அண்ட் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் இஸ் நத்திங் பட் சிம்பிள் ஆவரேஜ். டன் கிலோமீட்டருங்கிறது என்னது? யூனிட் ஆஃப் காஸ்ட். யூனிட் ஆஃப் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து ரெண்டு மாதிரியாக கண்டுபிடிச்சாங்க. ஒன்று வந்து அப்சல்யூட் டன் கிலோமீட்டர், இன்னொன்று கமர்ஷியல் டன் கிலோமீட்டர். அப்சல்யூட் டன்னா என்னது? வெயிட்டட் ஆவரேஜ். கமர்ஷியல் டன்னா வந்து சிம்பிள் ஆவரேஜ். ஓகே, இப்போ அப்சல்யூட் டன் கிலோமீட்டர் வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு 80 tons எடுத்துகிட்டு 20 kilometers ட்ராவல் பண்ணுது. கரெக்டாக? அதுக்கு அடுத்தது 120 kilometers 12 tons plus 160 kilometers into 16. What we will get? 1600 plus 140 plus 2560, which is equal to 5600 kilometer. அது என்ன? MT metric ton kilometer. Sorry, டன் கிலோமீட்டர். சாரி, அடுத்தது சிம்பிள் ஆவரேஜ். சிம்பிள் ஆவரேஜ்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 20 என்னது இது? வெயிட் ப்ளஸ் 12 ப்ளஸ் 16 divided by 3 into 80 plus 120 plus 160, which is equal to 16 into 360, which is equal to 5760 ton kilometer. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது அப்சல்யூட் டன் கிலோமீட்டர் தான். கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் கேட்டால் மட்டும் போட்டால் போதும். அதர்வைஸ் we will always use absolute ton kilometer.
அடுத்தது AXA Passenger Transport Company is running 5 buses between 2 towns which are 40 kilometers apart. Seating capacity of each bus is 40 passengers. Following details are available from their books for the month of April 2016. சரி இதெல்லாமே காஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் பேசஞ்சர்ஸ் கேரிட் வேர் 75% ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி. சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ 40, அதில் வந்து 75% எப்பயுமே போயிட்டு வராங்க. All 5 buses run on all the days for the month. Each bus made one round trip per day. Calculate the cost per passenger kilometer. இங்கே வந்து டோட்டல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி எத்தனை பேசஞ்சர் போயிட்டு வருவாங்கங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி we have to calculate passenger per kilometer. ஓகே, இப்போ இங்கே 2 டவுன் இருக்கு, டவுன் 1 டவுன் 2. ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ 40 கிலோமீட்டர்ஸ். ரவுண்டு ட்ரிப், ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு ட்ரிப் போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே போவாங்க அண்ட் இங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ 40 கிலோமீட்டர்ஸ்னால் ரவுண்டு ட்ரிப்னா அது 80 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏன்னா போகிறக்கு 40, திரும்ப வரக்கு 40 கிலோமீட்டர்ஸ். ரவுண்டு ட்ரிப்னா என்னது, போயிட்டு திரும்ப வர்றதுக்கு பேர் தான் ரவுண்டு ட்ரிப். ஸோ 1 way 40 அண்ட் another way 40. ஸோ டோட்டல் 80 கிலோமீட்டர்ஸ். இப்போ எத்தனை பஸ் இருக்குது, 5 buses இருக்குது. ஒரு பஸ்ஸில் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ 45, 75% ஆஃப் த கெப்பாசிட்டி இஸ் ஆக்குப்பைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர். எப்போவுமே இந்த காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு நமக்கு 2 ஐட்டம் வேணும். ஒன்று வந்து என்னது, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர். இது வேணும். இது 2 ஐட்டம் இருந்ததுன்னா we can find cost per passenger kilometer. இப்போ இங்கே டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது இந்த சம்மில் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. 20 சேலரி இது எல்லாமே கொடுத்தாங்க. அதாவது ஏப்ரல் மந்த்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸாமில் எழுதும் போது இந்த மாதிரி டேபிள் போட்டு ஒரு ஐட்டமாக ஃபில் பண்ணுங்க. நான் இங்கே டைரெக்டாக டோட்டல் எடுத்து எழுதிடுறேன் 1,44,000. ஏன் எனக்கு எப்படி தெரியும் 1,44,000? இங்கே டோட்டலாக அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை எடுத்து டைரெக்டாக இப்படி எழுதி சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எக்ஸாமில் கண்டிப்பாக சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டெப் மார்க் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டோட்டல் 1,44,000 எழுதிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு என்ன தெரியும், இங்கே இருக்கிற டோட்டல் காஸ்ட் தெரியும். எவ்வளோ அது 1,44,000 எனக்கு டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். சரி, 5 பஸ்ஸுக்கான டோட்டல் காஸ்ட் இருக்கா? ஸோ 5 பஸ்ஸுக்கான பேசஞ்சர் கிலோமீட்டர் ஐ ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, இது வந்து இந்த ஃபார்முலாலாம் இல்லை, இதை உட்காந்து பை ஹார்ட் பண்ணாதீங்க. லாஜிக்கலாக யோசிச்சு இந்த இடத்துல பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிங்க. ஓகே, மொத்தமாக எங்கிட்ட எவ்வளோ பஸ் இருக்குது, 5 பஸ் இருக்குது. 5 பஸ் எவ்வளோ தூரம் போகுது, டெய்லி 40 கிலோமீட்டர்ஸ் போகுது. கரெக்டாக எத்தனை ட்ரிப்பு போகுது, போயிட்டு திரும்ப வருது. ஸோ இட் இஸ் அ ரவுண்டு ட்ரிப். ஸோ இன்டூ 2. கரெக்டாக, அதாவது 40 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து டவுன் 1லேருந்து டவுன் 2க்கு போகுது, திரும்ப டவுன் 2லேருந்து டவுன் 1க்கு திரும்ப வருது. ஸோ இட் இஸ் அ ரவுண்டு ட்ரிப். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் 80 கிலோமீட்டர்ஸ். சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ 40 passengers into 75%. ஏன் 75%? அவ்வளோ பேர் தான் அதை ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஃபுல் இதோட சீட்டிங் கெப்பாசிட்டியோட அது போகலை. இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் இந்த மந்த். ஏப்ரலில் எவ்வளோ நாள் இருக்குது 30 days. ஏப்ரல் மந்த்துன்னு கொடுத்துருக்கனால நான் 30 days எடுத்து. ஏன் மந்த்துக்கு எப்பயுமே 30 தான் எடுக்கணுமாங்க கன்ஃபியூஷன்லாம் வேணாம். இங்கே கொஸ்டினில் ஏப்ரல் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால நான் 30 days எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் we will get, இங்கே நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ்ன்னு இருக்குது, இன்ட்டு 1 தான், அதனால தான் நான் அதை போடல. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் we will get 3,60,000. சரி, அதாவது ஒரு பஸ்ஸோட
சாரி 5 பஸ்ஸுக்கு ஆகிற டோட்டல் காஸ்ட் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். என்னது? டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர். எத்தனை பேசஞ்சர் எவ்வளோ கிலோமீட்டர் மொத்தமாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு முதல்ல ஒரு டேட்டா வேணும். அதுக்கு மொத்தமாக எத்தனை பேசஞ்சர் போகிறாங்க? 40 × 75% போகிறாங்க. டெய்லி 40 × 75. எத்தனை பஸ் இந்த மாதிரி போகுது? 5 பஸ். இந்த பஸ் எவ்வளோ தூரம் போகுது? 40 × 2. அண்ட் எத்தனை நாள் போகுது? 30 days. சப்போஸ் இங்கே நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கான டேட்டா தான் இருந்தது, அதாவது டிவைடட் பை 5ல் இருந்ததுன்னா இந்த 5 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே டோட்டல் காஸ்ட் வந்து 5 பஸ்ஸுக்கு கொடுத்ததுனால நான் இங்கே பேசஞ்சர் கிலோமீட்டரும் 5 பஸ்ஸுக்கு வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி டோட்டல் காஸ்ட் வந்து பர் இயருக்கு இருந்ததுன்னா பேசஞ்சர் கிலோமீட்டரும் வந்து பர் இயருக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். நியூமரேட்டர் வந்து என்ன டினாமினேஷனில் இருக்குது, அதாவது பர் இயருக்கு இருக்கா, பர் மந்த்துக்கு இருக்கா, இல்லை பர் டேக்கு இருக்கா, அதே மாதிரி எல்லா பஸ்ஸுக்கும் சேர்த்துருக்கா, இல்லை ஒரு பஸ்ஸுக்கு தான் இருக்கா, இந்த மாதிரி லாஜிக்கலாக யோசிச்சு போடுங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், பட் கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப வரும். ஏன்னா இது யார் வேணால் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண இது வந்து 90% ஈஸியான கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டானா இதே மாதிரி டேட்டாவை டைரெக்டாக கொடுத்தே கேட்டுருவான். இந்த மாதிரி டோட்டலே போட்டு இது டோட்டல் காஸ்ட் கண்டுபிடி நீங்கள் ஆடும் கூட பண்ண வேணால் டேரெக்டாக வந்துடும். அண்ட் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணுறது தான். இதில் என்ன கஷ்டமாக இருக்கும் போது, ஆனால் எக்ஸாமில் எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணுவான், ஒன்றா இயருக்கு கொடுத்து மந்த், அதாவது இந்த டேட்டாவை, அதாவது காஸ்ட் டேட்டாவை பர் இயருக்கு கொடுத்துருவான். ஆனால் பேசஞ்சர் கிலோமீட்டர் டேட்டாவை நீங்கள் எதில் கண்டுபிடிக்கணுங்கிறதுல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே வந்து நான் பர் மந்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும். எப்படி நான் அதை பர் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சேன். ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் தேர் புக்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல்னு கொடுத்ததுனால இங்கே நான் பர் மந்த்து கால்குலேட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் எதை பேஸ் பண்ணி போட்டேன், ஏப்ரலில் 30 days தான் இருக்குங்கிறனால நான் இங்கே 13 போட்டுட்டேன். ஓகே, இப்போ என்ன ஃபார்முலா? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை பேசஞ்சர் கிலோமீட்டர். ஸோ 1,44,000 divided by 3,60,000 போட்டால் we will get 0.4. இவ்வளோதான் ஆன்சர். காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர்னு கேட்டால் இட் இஸ் 0.4. அடுத்த கொஸ்டின். ABC Transport Company has given a route 40 kilometers long to run bus. ஒரு ரூட் இருக்குது, அது வந்து 40 kilometers தூரத்தில் இருக்குது. The bus cost the company, பஸ்ஸோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் டேக்ஸ்க்கு, கேரேஜ் ரெண்ட்டு, ரிப்பேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரி, என்ன கேட்காங்க? calculate the bus fare to be charged from each passenger சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேசஞ்சர் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்? சரி, லைனாக டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு அதெல்லாம் எடுத்துக்கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போயிடலாம். பேசஞ்சர் டோட்டல் காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று வந்து எனக்கு டோட்டல் காஸ்ட் வேணும், இன்னொன்று வந்து டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் வேணும். ஃபஸ்ட் இங்கே இருக்கிற டேட்டாலாம் எதுக்கு இருக்குது? டோட்டல் காஸ்ட்டுக்கான டேட்டா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பஸ் காஸ்ட் வந்து 10 lakh. நான் பஸ்ஸோட காஸ்ட்டை அப்படியே எடுத்துக்கூடாது. ஜென்ரலாக நீங்கள் போய் ஒரு P&L அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, நார்மல் அக்கௌண்ட்ஸில் யோசிங்க. ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த அசெட்டை அப்படியே P&L அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கோமானா இல்லை, அந்த அசெட் மேலே இருக்க டிப்ரிசியேஷனை தான் P&L அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அசெட் வாங்கியிருந்தால் அசெட்டோட காஸ்ட்டை நான் எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ண மாட்டேன். ஸோ இதை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். அடுத்தது இன்சூரன்ஸ் வருஷம் கட்டி தாகணும். ஸோ தட் கேன் பி டேக்கன் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் 3%னா 3% இன்டூ எதுக்கு பஸ்ஸுக்கு தான் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்டூ 10 lakh காஸ்ட்டில் தான் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் 30,000. அடுத்தது ஆனுவல் டேக்ஸ் 20,000. ஸோ ஒரு வருஷத்துக்கான டேக்ஸ் வந்து 20,000. அடுத்தது கேரேஜ் ரெண்ட் 20,000 per monthன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் எல்லாத்தையுமே வந்து இயருக்கு போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இங்கே நான் 20,000 into 12 இப்படியெல்லாம் தான் குழப்புவாங்க. ரொம்ப அவெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே பர் மந்த்துன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம டேரெக்டாக எடுத்து 20,000 நாங்கள் எழுதிடக்கூடாது. டேக்ஸ் வந்து 20,000 தான், ஆனால் தட் இஸ் ஃபார் 1
இயர் பர் ஆனம்னு கொடுத்துருந்தாங்க. அதே வந்து இங்கே வந்து பர் மந்த், அதனால 20,000 into 12 that is 2,40,000. அடுத்தது ஆனுவல் ரிப்பேர்ஸ் வந்து 2,04,000. ஸோ ரிப்பேர்ஸ் 2,04,000. சரி, இந்த ஆர்டர்லாம் ஃபாலோலாம் பண்ண வேண்டாம். நீங்கள் கொஸ்டின் ஆர்டரில் எழுதினா போதும். நான் தப்பாக ஆர்டர் எழுதியிருக்கேன், லைக் நானாக ஒரு ஆர்டரில் எழுதிட்டேன். அடுத்தது பஸ் இஸ் லைக்லி டு லாஸ்ட் ஃபார் 2.5 years. சரி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எதுக்காக இதை கொடுப்பாங்க? டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டேட்டா ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு எங்கேயா ஸ்கிராப் வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். இங்கே இல்லை. காஸ்ட், ஸ்டேஷ்னரி, மேனேஜர், பெட்ரோல், ஸ்கிராப் வேல்யூ இல்லை. ஸோ 10 lakh divided by 2.5 which is equal to 4 lakh. So depreciation 4 lakh. அடுத்தது driver's salary will be 30,000 per month. அப்போ into 12, அப்போ போட்டால் எவ்வளோ வரும்? 3,60,000. அடுத்தது conductor salary will be 25,000 per month, which is equal to 3 lakh. அடுத்தது in addition 10% of the taking as commission shared by driver and conductor equally. இது என்னன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பேலன்ஸ் பெண்டிங் வைங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஸ்டேஷ்னரி will be 1,000 per month. ஓகே, $12,000. அடுத்தது manager cum accountant salary is 17,000 per month. $17,000 into 12 which is equal to 2 lakh. 1 second. 4,000. அதுக்கு அடுத்தது பெட்ரோல் அண்ட் டீசல் will be rupees 500 per 100 kilometers. ஸோ 100 kilometersக்கு 500 rupeesன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பெட்ரோல் அண்ட் டீசல் எவ்வளோன்னு நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். சரி, அப்போ இதையும் இனிமேல் தான் கால்குலேட் பண்ணணும். The bus will make 3 up and down trips carrying average 40 passengers on each trip. The bus will run on an average 25 days in a month. ஸோ அப்போ அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் தானே. ஒரு நாளைக்கு 3 ரவுண்டு ட்ரிப்ஸ் போகுது. இதில் ஒரு டைரெக்ஷனில் போகிறக்கு 40 கிலோமீட்டர்ஸ், அப்போ திரும்ப வரக்கு 80 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக போயிட்டு திரும்ப வரக்கு 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ முதல்ல எவ்வளோ பேசஞ்சர்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது ட்ராவல் பண்ணுதுன்னு we will find. எப்படி? நம்பர் ஆஃப் பஸ்ஸு நமக்கு இந்த கேஸில் 1 தான். போன இது மாதிரி 2-3 பஸ் 5 பஸ் எல்லாம் இல்லை. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது? 40 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு 2. ஏன்? ரவுண்டு ட்ரிப்புனால. அப்போ அந்த மாதிரி எத்தனை ட்ரிப்பு போகுது? 3 ட்ரிப்ஸ் போகுது. கரெக்டாக? இன்ட்டு எத்தனை நாள் போகுது? 25 days in a month போகுது. சரி, நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸை நான் முன்னாடியே எடுத்துட்டதுனால நான் இங்கே கன்சிடர் பண்ணல. சரி, 25 days in a month. இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக போகுதா? ஸோ 12 மாதம், 12 months. ஸோ ஒரு நாளைக்கு 40 kilometers into 2, 3 ரவுண்டு ட்ரிப் போகுது. ஸோ இந்த பார்ட்டு இந்த மாதிரி எத்தனை நாள் போகுது ஒரு மந்தில்? 25 days. அது மாதிரி எத்தனை மந்த்ஸ் போகுது? 12 months. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக அது வந்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வில் கெட் 72,000 kilometers இட் இஸ் ட்ராவலிங். அப்போ பெட்ரோலும் டீசலும் எவ்வளோ ஆகும்? 72,000 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ ஆகும்? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 500 கிலோமீட்டர்ஸ்க்கு 100 என்ன சொல்லியிருந்தாங்க? 100 கிலோமீட்டர்ஸ்க்கு 500 rupees ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க.
500 divided by 100. So 72,000 kilometers அது எவ்வளோ ஆகும்? 28,80,000 rupees ஆகும். Sorry. Divided by 100 which is equal to 3,60,000 ஆகும். ஓகேவா? அப்போ பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு we will காஸ்ட் வந்து 3,60,000. ஓகே, அப்போ நம்ம ஏதாச்சும் விட்டுருக்கோமா? இப்போ பெட்ரோல் கன்சிடர் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நம்ம விட்டது வந்து இந்த கமிஷன் ஆன் டேக்கிங்ஸ் மட்டும் விட்டுருக்கோம். சரி, டேக்கிங்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிள். டேக்கிங்ஸுங்கிறது என்னோட செல்லிங் ப்ரைஸை தான் வந்து டேக்கிங்ஸ்ன்னு மீன் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த செல்லிங் ப்ரைஸில் 10% வந்து யாருக்கு கொடுப்பாங்க? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கீழே கடைசி லைன் பாருங்கள், 15% ஆன் டேக்கிங்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக வச்சுக்குவாங்க. ஸோ என்னோட ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு பி 15% அண்ட் இவங்களுக்கு எவ்வளோ? டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு 10%. இதெல்லாம் ஆன் வாட்டு? ஆன் மை டேக்கிங்ஸ். டோட்டல்ங்கிறது டேக்கிங்ஸ். டோட்டல்ங்கிறது டேக்கிங்ஸ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் மை டேக்கிங்ஸ். ஆன் வாட்? டேக்கிங்ஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 100%. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வரும்? 75%. கரெக்டாக? இங்கே 75%, அது கூட 10 and 15 ஆட் பண்ணால் we will get 100%. ரிவர்ஸ் கேல்குலேஷன் தான். 100 இங்கே இருக்குது, 15 10 எனக்கு தெரியும். ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் 75%. அப்போ இங்கே டோட்டல் காஸ்ட் இது வரைக்கும் 75%. ஸோ அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆட் பண்ணால் we will get second 30,000 plus 20,000 plus 2,40,000 plus 4 lakh plus 3,60,000 3 lakh plus 12,000 plus 2,04,000 plus 3,60,000 plus 2 lakh 21,30,000. ஸோ இப்போ எனக்கு கமிஷன்லாம் தெரியணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? டிவைடட் பை 75 into 10 போட்டால் we will get 2,84,000. and divided by 10 into 15 we will get 4,26,000. so total 28,40,000. சரி, இப்போ ஃபேர் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபேர் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிட்டா ஃபேர் பர் பேசஞ்சர். எனக்கு என்ன ஃபார்முலா முன்னாடியே சொன்னேன்? காஸ்ட், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர். இதுதான ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் பேசஞ்சர் கிலோமீட்டர், த ஃபேர் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர். ஸோ இது எப்படி டோட்டல் காஸ்ட் வந்து எனக்கு இப்போ தெரியும், டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு டோட்டல் கிலோமீட்டர்ஸ் தெரியும். எப்படி? ஆல்ரெடி பெட்ரோலுக்காக we have found total kilometers. ஸோ 72,000 இன்ட்டு அதோட எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு? 40 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ 40 passengers. So 72,000 into 40 which is equal to 28,80,000. So இப்போ ஃபேர் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர்னு நம்ம என்ன பண்ணுவோம்? 28,40,000 divided by 28,80,000. So which is equal to 28,40,000 divided by 28,80,000 is equal to 0.98. இதுதான் வந்து என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, சரி, அடுத்த சம்.
SMC is a public school having 5 buses, each plying on different directions for the purpose of transport of its students. In view of a larger number of students availing of the bus service, the buses work 2 shifts daily, both in the morning and in the afternoon. The buses are garaged in the school. The workload of the students has been so arranged that in the morning the first trip picks up senior students and second trip plying an hour later picks up junior students. Similarly, in the afternoon, first trip takes junior students and an hour later second trip takes the senior students home. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளாக மொத்தமாக 5 பஸ் இருக்குது. 5 பஸ்ஸு வெவ்வேறு டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும். அண்ட் டெய்லி காலையில் போய் ஃபஸ்ட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துடும், அதுக்கப்புறமா ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரும். அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஈச் பஸ் ஒன் வே இஸ் 8 கிலோமீட்டர். சரி, காலையில் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வரக்காக போகிறதுக்கு 8 கிலோமீட்டர், திரும்பி வரக்கு 8 கிலோமீட்டர். அதே மாதிரி ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை போய் கூப்பிட்டு வரக்காக போகிறது 8 கிலோமீட்டர், திரும்பி வர்றது 8 கிலோமீட்டர். இதே மாதிரி ஈவினிங்கும் 2 ட்ரிப்பு. ஸோ டோட்டலாக சீனியருக்கு மட்டும் எவ்வளோ? 8 × 2 மார்னிங். கரெக்டாக? அதே மாதிரி ஏன்னா 8 வந்து சிங்கிள் சைடு, அதே மாதிரி 8 × 2 இதுவும் மார்னிங். ஏன் இது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இது வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே மாதிரி ஆஃப்டர்நூனும் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர்நூன் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் 8 × 2 ஆஃப்டர்நூன் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ டோட்டலாக போகுது? 16 16 16 16 டோட்டலாக போகிறது 16 × 4 64 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாள் ட்ராவல் பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் நமக்கு தெரியும். சரி, இதுக்கப்புறம் வந்து லைனாக காஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? த ஸ்கூல் ஒர்க்ஸ் 25 days in a month and remains closed for vacation in the months May, June and December. Bus fee, however, is payable by students for all 12 months in a year. Okay, students வந்து எல்லா 12 monthsக்கும் தான் பஸ் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. அண்ட் இது ஸ்கூல் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். எப்போ? 3 மாதம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பஸ்ஸு போயிட்டு வர வேண்டிய தேவை இல்லை. ஆனால் டிரைவர் சேலரி எல்லாம் வந்து லீவ்லேயும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கெல்லாம் எந்த சேஞ்சும் இல்லை. அதுதான் இங்கே சேலரி பேயபிள் ஃபார் ஆல் 12 months, இந்த 2 சேலரியும். அதே வந்து இந்த பெட்ரோல் காஸ்ட் மட்டும் குறையும் உங்களுக்கு, ஏன்னா பஸ்ஸு ட்ராவல் பண்ணாததுனால. சரி, இந்த காஸ்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈச் பஸ் கிவ்ஸ் அன் ஆவரேஜ் மைலேஜ் ஆஃப் 4 kilometers per liter ஆஃப் டீசல். எதுக்கு? அந்த பெட்ரோல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் பஸ் இஸ் 50 students. ஒரு பஸ்ஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி இஸ் ஃபுல்லி ஆக்குபைட் டியூரிங் த ஹோல் இயர். Students picked up and dropped with an average range of 4 kilometers of distance from the school are charged half fare, and 50% of the students traveling in each trip are in this category. என்னென்னா மொத்தமாக 8 kilometers, அதில் ஹாஃப் தூரம் மட்டும் ட்ராவல், தட் இஸ் 4 kilometers ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த ஃபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே வந்து 8 kilometers ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, 4 kilometersக்கு மேலே போகிறவங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அதில் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 kilometers தான் போகிறாங்க, பேலன்ஸ் 50 தான் வந்து ஃபுல்லாக போகிறாங்க. Ignore interest since charges are to be based on average cost. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுலேருந்து இங்கே 8 kilometers, அதில் 4 kilometers நடுவில் ஒரு பிரேக். என்னத்துக்காக அந்த பிரேக்கு? அவங்கக்கிட்ட வந்து 50% ஆஃப் த ஃபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. தட் இஸ் அதில் 50% கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகிறாங்க. அதே வந்து இங்கே 100% ஃபீஸ் யாருக்கு? என்டையர் 8 kilometers ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. அதுவும் வந்து பேலன்ஸ் 50% கெப்பாசிட்டி. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 50. ஸோ இங்கே 25 அண்ட் இங்கே பேலன்ஸ் 25. இது வரைக்கும் தான் நமக்கு இருக்கிற டேட்டா. சரி, இது வந்து மொத்தமாக எவ்வளோ தூரம் போகுதுங்கிறதுக்கு தான் வந்து நான் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கான கேல்குலேஷன் தான் நான் இங்கே சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ
இந்த பேஸ் பண்ணி we have to calculate. இதில் நமக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் கிலோமீட்டர் கால்குலேட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கால்குலேட் பண்ணுறதுல தான் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வரும். மிச்சப்படி இந்த காஸ்ட் வந்து நீங்கள் லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரியே காஸ்ட் போட்டுடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். நீங்கள் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து கம்ப்யூட் பண்ணி காமிங்க. ஆன்சர் என்னென்னா 3,78,000 டோட்டல் காஸ்ட். எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்தது காஸ்ட் பர் மந்த் ஈஸி தான். எப்படி 3,78,000 டிவைடட் பை 12 தட் கம்ஸ் டு 31,500. ஓகே, இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் பஸ் எவ்வளோ? 50 into 2. ஏன் 50 into 2? ஏன்னா பஸ்ஸோட கெப்பாசிட்டி 50. இதில் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, அதுக்கப்புறம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அப்போ 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே பஸ்ஸில் போகிறதுனால பஸ்ஸோட கெப்பாசிட்டியை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன். எதனால் இப்போ 2ஆக பிரிக்கிறேன்? இந்த மிச்ச சமுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த பர் கிலோமீட்டர் பேஸ் பண்ணியெல்லாம் கிடையாது. 1 கிலோமீட்டருக்கெல்லாம் கிடையாது. மிச்சம் எல்லா இடத்துலையும் அவங்க பேஸ்ட் ஆன் த ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் ஒரு ரேட்டு, அதுக்கு மேலே போனால் ஒரு ரேட்டு. ஸோ மோர் தேன் 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க எவ்வளோ, லெஸ் தேன் 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க எவ்வளோன்னு 2ஆக நான் கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 50 students. ஏன் 50% of the students travel less than 4 kilometers and balance 50% travel more than 4 kilometers. அதனால நான் 50-50 classify பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி போட்ட what we will get, இங்கேயும் 50 students. ஸோ நான் ஆனால் இவங்களை என்டையர் 50 ஸ்டூடெண்ட்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் ஐ வில் கன்சிடர் தெம் அஸ் 25 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் 25 ஸ்டூடெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறேன்? இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்? 50% தான் ஃபீஸ் வரும். கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்குற ஃபீஸும் இந்த இடத்துல 2 ஸ்டூடெண்ட் கொடுக்குற ஃபீஸும் ஒன்று. அதனால் நான் இவங்களை 25 ஸ்டூடெண்ட்ஸாக வச்சுக்கிறேன். அதை இங்கே ஃபுல் 50 ஸ்டூடெண்ட்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் we will get 75 students. ஸோ என்னோட கணக்குப்படி எப்படி டோட்டல் 100 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்வெர்டட் டு 75 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இந்த லெஸ் தேன் 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் கொடுக்குற ஃபீஸ் தான் ஒருத்தருக்கு கணக்காகும். அதனால நான் அவங்களே பாதியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே divided by 75 போட்டு I will get 31,500 divided by 75 is my answer. 420 is the amount to be charged from each student. புரிஞ்சுதா? இவ்வளோதான். சி, நான் ஆப்ரேஷன் காஸ்டிங்கில் இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸும் கவர் பண்ணிட்டேன். அண்டு புக்கில் வந்து ஹோட்டல் காஸ்டிங்க்கு மட்டும் ஒரு சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை மட்டும் ஹோட்டல் ஆர் ஹாஸ்பிட்டல், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதை மட்டும் ஒரு வாட்டி புக்கில் செக் பண்ணிக்கோங்க. பட் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமுக்கு வர கான்செப்ட்ஸ் வந்து இதுதான். இந்த 4 கான்செப்டில் லாஸ்ட் கான்செப்டாக தான் இந்த எஸ்எம்சி லிமிட்டட்னு இந்த சம் போட்டோம்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க. எக்ஸாமில் பேசிக்காகவே இந்த தேர்ட் சம்மில் வர மாதிரி தான் 90% எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ ரொம்பலாம் பேனிக் ஆக வேணாம். அதாவது இந்த லாஸ்ட் சம் புரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்லாம் ரொம்பலாம் இது பண்ணிக்காதீங்க. இவ்வளோதான் லாஸ்ட் சம்மோட கான்செப்ட். இவ்வளோதான். புரியலனாலும் 2-3 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் டோட்டல் காஸ்ட் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். டோட்டல் காஸ்டோட ஆன்சர் வந்து 3,78,000.